திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே காரக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் பொறியியல் பட்டதாரி ஐயப்பன். 32 வயதுடைய இளைஞர். இவரது தந்தை கலியமூர்த்தி தனது மனைவி தேவியை பல ஆண்டுகளாக பிரிந்து வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் ஐயப்பன் தனது தாயார் மற்றும் தாத்தா பிச்சமுத்து மற்றும் பாட்டி சந்திரா ஆகியோருடன் வசித்து வருகிறார். வேலை வாய்ப்பு மன உளைச்சலில் இருந்து வந்த ஐயப்பன் கஞ்சா போதைக்கு ஆளாகியுள்ளார். இத்தகைய சூழலில் நேற்று அதிகாலை தனது தாத்தா மற்றும் பாட்டி தூங்கிக் கொண்டிருந்த போது கஞ்சா போதை தலைக்கு ஏறிய பேரன் ஐயப்பன் தனது தாத்தா மற்றும் பாட்டியை பீர் பாட்டிலால் மற்றும் இரும்பு கம்பியால் தாக்கி கொடூரமாக கொலை செய்துள்ளார். பின்னர் வீட்டில் இருந்த எண்ணெயினை ஊற்றி தனது தாத்தா பாட்டி மீது தீயிட்டு கொளுத்தி உள்ளார். இதில் பிச்சமுத்து மற்றும் சந்திரா ஆகிய முதியவர்கள் இருவரும் உடல் கருகினர். இதுகுறித்து வடுவூர் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மாவட்ட துணை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் தலைமையில் போலீசார் உயிரிழந்த பிச்சமுத்து மற்றும் சந்திரா ஆகியோரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மன்னார்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக ஐயப்பனின் தாய் கொடுத்த புகாரின் பேரில் வடுவூர் காவல்துறை வழக்கு பதிவு செய்து ஐயப்பனை கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கொடூர செயல் மன்னார்குடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார்குடி பகுதியில் கஞ்சா புழக்கம் நாளுக்கு நாள் உச்சகட்டத்தை அடைந்து வருகிறது. இதுகுறித்து மன்னார்குடி காவல்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர்.